அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானாதிபதியாகவும் கர்மஸ்தானாதிபதியாகவும் விளங்கும் ஸ்ரீ சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமும் களத்திரஸ்தானமுமான விருச்சக ராசியில் சஞ்சரித்து பல அதிருப்தியான பலன்களை செய்திருப்பார். தற்போது ஸ்ரீ சனி பகவான் தனது 7ஆம் இடத்து சஞ்சாரத்தை முடித்துக்கொண்டு 8ஆம் இடமான தனுசு ராசியில் அடியெடுத்து வைக்கிறார். சரி, இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மையா தீமையா என்றால், இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அவர் சஞ்சரித்த காலத்தில் கொடுத்த அதிருப்தியான பலன்களை விட மிக அதிகமான அதிருப்தியான பலன்களையே தருவார் தான் சொல்லணும். முக்கியமாக 30 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி நிறையவே யோசிக்க வைப்பார். நிறைய பாடங்களை கற்றுத் தருவார். இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் நிறைய அவஸ்தைகளுக்கு ஆளாவதை தடுக்கவே முடியாதுன்னு தான் சொல்லணும். எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதல் கோணல் முற்றிலும் கோணல்கிற மாதிரி தான் இருக்கும். இதை புலிப்பாணி சித்தர் எப்படி பாடியிருக்காருன்னா, அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்தரிக்க மாறால் அடிபடுவான் நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான் மூளையில் உறங்க வைப்பான் முழுதும் பட்டினியை போட்டிடுவான் கண்டோர் ஏசிடவும் கடைநல் காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான் பந்து ஜனமெல்லாம் வரும் கட்டுக்கட்டி மேலதாளத்துடன் பெருத்த சண்டையில் தாக்கி கொன்றிடுவான் ஒருவன் களத்திரத்தை உண்டலபோகம் செய்திடுவான் நட்ட பயிர் தீ சுடுவான் நலமுள்ள சுகம் கட்டி மெத்த கெடுத்துடுவான். இது புலிப்பாணி சித்தர் அட்டம சனியை பற்றி பாடி வச்ச பாட்டு. அட்டமத்து சனியால் தொட்டது துளங்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அது உண்மைதான். அட்டமத்து சனி வரும்போது பணம் பொருள் அழியும். வீட்டில் மனைவி கிட்ட சதா சண்டை போடுவீங்க. மிக கடுமையாக உழைச்சா தான் கொஞ்சம் லாபம் கிடைக்கும். இது வரைக்கும் கொடி கட்டி பறந்துட்டு இருந்த நீங்கள் இனி பொட்டிப்பாம்பு மாதிரி அடங்கி தான் போகணும். சிலருக்கு வாழ்க்கையே டென்ஷனுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுவீங்க. ஆனாலும் இது மற்ற ராசிக்காரர்களுக்கு பொருந்துகிற மாதிரி ரிஷப ராசிக்காரங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் எங்கே இருந்தாலும் நல்லதை தான் செய்வார்னு சொல்லலாம். இதனால் நினச்சது நடக்கணும்னு சொல்கிறத விட நினைக்காதவன் தான் நடக்கும். ஆகவே எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாகவே இருங்க. நீங்கள் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதிகப்படியான பண இழப்பை சந்திக்க வேண்டி வரும். யாரையும் நம்பி பணம் தராதீங்க. சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்கள் தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் மந்தமாகும். முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டை விழும். உடல் உபாதை உண்டாகும். செல்வாக்குக்கு கௌரவம் போன்றவை பங்கம் உண்டாகும். முழங்காலில் வலி உண்டாகும். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் தன குடும்பஸ்தானத்தில் பதிவதால் துன்பத்திற்கு மேல் துன்பம் உண்டாகும். திருநள்ளாறு சென்று நலதீர்த்தத்தில் நீராடி விட்டு சனி பகவானை வணங்கி வழிபடுங்கள். உங்களுக்கு வரும் சங்கடங்கள் அகலும். கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களை ஆட்டங்காண வைக்கும்னு தான் சொல்லணும். அடங்கி போக வைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்க வைக்கும். எந்த காரியமும் உருப்படியாக நடக்காதுன்னு தான் சொல்லணும். அதனால் ஆசையை குறைச்சிக்கங்க. நீங்களாகவே இருக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். தைரியத்தை கைவிடாமல் இருங்க. நல்லதே நடக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனி மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக தான் தரும்னு சொல்லலாம். பரிகாரம் மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சியை சரியில்லைன்னு தான் சொல்லணும். அதனால் ஸ்ரீ ராமநாமத்தை டெய்லி 108 முறை கூறி வாருங்க. பைரவரை வழிபட்டால் நல்ல மாற்றம் கிடைக்கும். நன்றி.